ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 56 3ஆம் வசனம், Psalms 56 verse 3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயப்படுகிற பொழுது கர்த்தரை நம்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். Dear child of God, when you are afraid, you need to trust in the Lord. That is the great experience of David in every situation. You should understand there were many times Saul was running behind David to kill him, but he was always trusting in the Lord. This particular psalm was written when David was captured by the Philistines at Gath. When he was under the captivity, he was telling, Lord, I will trust in you. நம்முடைய வாழ்க்கையில எதிரிகளால் நாம் பிடிபட்டு அவர்களுடைய கரங்களில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? நாம் புலம்புவோம், கர்த்தரை நோக்கி கேள்வி கேட்போம். ஆனால் கர்த்தரை நம்புவது மிகவும் கடினமான ஒரு விஷயம். இந்த இடத்துல தாவீது கர்த்தரை நம்புவேன் என்று சொல்கிறார். When you are afraid, you don't need to blabber, you don't need to murmur, you don't need to question God, but trust in Him. When you trust in God, He will come and deliver you. The Word of God says, in the time of trouble, He will call me and I will deliver him and I will set him up on high. ஆபத்து நாளிலே அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவித்து அவனை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். When you call upon the name of the Lord, He will come and He will rescue you. He will deliver you. He will lift you up and He will exalt your name. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So don't be worried when you are afraid. Fear is the spirit. It's an evil spirit. Fear is the dark room where negatives are being developed. So don't give room for negatives to be developed in your life. So think positive. Confess the word of God. Claim the promises of God. He is always with you. Trust in Him. That is what we need to do. இந்த நாளில நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும், அற்புதங்கள் நடைபெறும். When you pray, God will perform miracles and you will be miraculously delivered out of the jail, like Peter was delivered out of the jail for 2 times. God is able to perform the same miracle in your life. Let's pray. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்பும்படிக்கு கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்தும். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க பெரிய காரியங்களை செய்திருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.